சென்னையில் 17 வயது கபடி வீராங்கனையை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் பிரபல கபடி பயிற்சியாளர் போக்சோ வழக்கில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த பிரபல கபடி பயிற்சியாளர் ராஜு. இவர் கடந்த 2025இல் பஹ்ரைன் ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனையின் பயிற்சியாளர் ஆவார். இந்த நிலையில் பயிற்சியாளர் தன்னுடைய ஆசைக்கு இணங்கினால் மட்டுமே போட்டிகளில் விளையாட அனுமதிப்பேன் என மிரட்டி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 17 வயது கபடி வீராங்கனை செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தாய் தந்தை இல்லாமல் பாட்டியின் ஆதரவுடன் வளர்ந்து வரும் வீராங்கனையை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சென்று பயிற்சியாளர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் 3 முறை பயிற்சியாளர் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யும் சிறுமிகளை மட்டுமே அவர் அணியில் சேர்த்துக் கொள்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து செம்மஞ்சேரி மகளிர் போலீசார் இந்த புகாரின் அடிப்படையில் பயிற்சியாளர் ராஜு மீது போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தன் மீது புகார் அளிக்கப்பட்டதை அறிந்த பயிற்சியாளர் ராஜு தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கண்ணகி நகர் கபடி வீராங்கனைகளிடம் தனித்தனியே விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சென்னையில் கல்வியிலும் விளையாட்டிலும் முன்னேறி வரும் கண்ணகி நகர் பகுதியில் இத்தகைய புகார் எழுந்திருப்பது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.